ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சுமை தாங்கி. நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டேன். சகரியா 13வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் திரளான ஜனங்களை பார்த்தார். அவர்கள் உள்ளத்தில் வேதனைகளும் துன்பங்களும் பாரங்களும் இருப்பதை அறிந்தார். உடனே அவர் தம்முடைய 2 கைகளையும் விரித்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் மிகவும் இலகுவானது என்று கூறினார். இன்றைக்கும் இயேசுவானவர் நம்மிடம் இதையேதான் கூறுகின்றார். மனதை தேற்றக்கூடிய இனிமையான வசனம் இது ஆகும். ஒரு பெற்றோருக்கு அன்பான மகள் ஒருத்தி இருந்தாள். ஆனால் அவள் ஒரு நடக்க முடியாத கால் முடமான சிறுமியாவாள். தானாக ஒரு அடிகூட எடுத்து நடக்க முடியாத நிலையில் அவள் இருந்தாள். ஒரு நாள் பரிசு பொட்டலம் ஒன்றை கொண்டு வந்த அப்பா தன் மகளிடம், அம்மா எங்கே இருக்கின்றார் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறு பெண், அம்மா முதல் மாடியில் இருக்கிறார்கள் என்று கூறினார். மகளிடம் அப்பா, அம்மாவிற்கு பரிசு ஒன்று வாங்கி வந்திருக்கின்றேன் என்று கூறினார். சிறுமி தன் அப்பாவிடம், அதை என்னிடம் கொடுங்கள், நான் அம்மாவிடம் கொடுக்கிறேன் என்றாள். அப்பாவோ, உன்னால் தான் நடக்க முடியாதே, நீ எப்படி மேலே சென்று அம்மாவிடம் பரிசு பொட்டலத்தை கொடுப்பாய் என்று கேட்டார். அந்த சிறுபெண், நான் பரிசு பொட்டலத்தை தூக்கிக் கொள்கிறேன், நீங்கள் என்னை தூக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினாள். அப்பா சிறுமியை தூக்கி கொண்டு போனார். அம்மாவிடம் பரிசை கொடுத்தனர். இதை போலவே நமக்கும் அநேக பாரங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள், சோர்வுகள் வரலாம், வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை நம்மால் சுமக்கவோ தாங்கிக் கொள்ளவோ முடியாது. ஆனால் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் வரும்பொழுது பாரங்களை அவரிடம் கொடுத்து விடலாம். அவர் நம்மையும் நம் பாரங்களையும் தாங்கிக் கொள்வார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாவத்தினாலும் துன்பங்களினாலும் தவித்துக் கொண்டிருந்த மக்களை பார்த்து, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவர் இன்றைக்கும் உடைந்து போன உள்ளங்களை அழைக்கிறார். அவர் உங்கள் உள்ளத்தின் கவலைகள், பாரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்கள் உள்ளங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த வசனம் வேதத்தில் உள்ள இனிமையான வசனம் மாத்திரமல்ல, மிகப்பெரிய கர்த்தருடைய அழைப்பு ஆகும். நாம் நம் கர்த்தரிடத்தில் பாரத்தை இறக்கி வைப்போமா? அவர் அழைப்பை ஏற்றுக்கொள்வோமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.